بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். இஸ்லாமிக் சைக்காலஜில ஒரு பாடம் இருக்கு. மனிதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுடைய உருவாக்கம், வளர்ச்சி, மேம்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இஸ்லாமிக் சைக்காலஜி மிக அற்புதமாக ஒரு விளக்கம் சொல்லும். மனிதனுடைய வளர்ச்சியில முதல் பகுதிங்கிறது அவேர்னஸ் நிலை, அதாவது விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. ஒன்னு அறிஞ்சு கொள்றது, அது என்னன்னு தெரிஞ்சு கொள்றது, அது விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலை, இந்த அவேர்னஸ் கோயிங் டு நாலேஜ். அந்த விழிப்பு என்னவா மாறணும்னா அறிவாக மாறணும். அந்த விழிப்பு என்ன செய்யணும்? நாலேஜா கன்வெர்ட் ஆகணும். அந்த நாலேஜ் கோயிங் டு கிரியேஷன். அந்த நாலேஜ் கிடைச்ச பிறகு உன்னை உருவாக்கக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். உன்னை தயாரிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய நிலையை அடையணும். இதுதான் வளர்ச்சியினுடைய முறை. நாலேஜ் கோயிங் டு கிரியேஷன், கிரியேஷன் கோயிங் டு ஸ்ட்ராட்டஜிக்கல். அந்த கிரியேஷன் இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், தயாரிச்சுட்டோம், மேம்பட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னா சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய நிலைக்கு வரணும். இப்ப நாம இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கும்னா ஒரு அவேர்னஸ் நிலைக்கு வந்துட்டோம். நமக்கு எல்லாத்துக்குமே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், சமூகத்துல என்ன நடக்குது தெரியும். அந்த அவேர்னஸ் கோயிங் டு நாலேஜ். இப்ப நாலேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு, நிறைய நாலேஜ் நமக்கு வந்திருக்குது. ஆனா இதோட நின்றுட்டோம். நம்ம இந்த நாலேஜுக்கு பிறகு கிரியேஷன், கிரியேஷனுக்கு பிறகு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படிங்கறதுல நாங்க போகணும். இங்க நின்றுட்டோம். நாட் ஓன்லி ஃபார் முஸ்லிம் கம்யூனிட்டி, மொத்த இந்தியாவும் அதுக்குள்ளதான் நிக்குது. இப்ப 1972க்கு பிறகு உலகத்துல ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதனுடைய பேஸ் எங்க இருந்துன்னா இரண்டாம் உலக போர் 1939ல இருந்து 44 வரைக்கும் இரண்டாம் உலக யுத்தம் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல 3 நாடுகள் ஒட்டுமொத்தமாக வீழ்த்தப்பட்டுச்சு. ஒன்று ஜப்பான். ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போடப்பட்ட பிறகு இனிமே இந்த நாடு எழுந்திருக்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த நாடு இனிமே வெளியே வராது. இரண்டாவது ஜெர்மனி, போர்ல தோத்து போச்சு, ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த நாட்டினுடைய எல்லா வளர்ச்சிகளையும் யூரோப்பியாவின் மேற்கத்திய நாடுகளுடைய மிக முக்கியமாக இருந்த பிரிட்டிஷுடைய துணை நாடுகள் எல்லாம் ஜெர்மனியில இருந்து எல்லா வளர்ச்சியும் பிடிங்கிட்டாங்க. ஜெர்மனி தோத்து போன பிறகு இனிமே ஜெர்மனி இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு ஜெர்மனி வீழ்த்தப்பட்டுச்சு. மூணாவது ஒரு முக்கியமான நாடு சைனா. சைனாவும் இந்தியாவும் ஒரே மாதிரிதான். மக்கள் தொகை, கலாச்சாரம் எல்லாமே மேக்சிமம் ஒரே மாதிரி இருக்கும். அதுல சைனா 1949ல சுதந்திரம் வாங்கினுச்சு, இந்தியா 1947ல சுதந்திரம் வாங்கினுச்சு. சைனா எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா சைனாவில அபின் வார் அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. எப்படி இந்தியாவை பிரிட்டிஷ் அடிமைப்படுத்துச்சோ அதே போல சைனாவையும் பிரிட்டிஷ் அடிமைப்படுத்தினாங்க. அந்த அடிமைத்தனத்தினுடைய விளைவு என்னாச்சுன்னா சைனாவுடைய மக்களை வீழ்த்துறதுக்காக அபின் கொடுக்கப்பட்டுச்சு, மக்களுக்கு போதை வஸ்துக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அது எங்க இருந்து ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா கொல்கட்டால இருந்து ப்ரொடக்ஷன் ஆச்சு. இங்க இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சைனா முழுக்க கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட 32% மக்கள் போதை அபின் பயன்படுத்தக்கூடியவங்களாக மாறினாங்க சைனால. அப்படி அவங்கள அபின்ல மூழ்கடிச்சு அந்த நாட்டுடைய வளத்தை பிரிட்டிஷ் கையில எடுத்தாங்க. அதை சுதாரித்துக் கொண்டு சைனா என்ன செஞ்சு போராடிச்சு. இந்த போராட்டத்துல அப்புறம் வெற்றி அடைஞ்சு 49ல வெற்றி அடைஞ்சிருச்சு. இந்த 3 நாடுகளையும் பாருங்க, இந்தியாவையும் பாருங்க. 1972 வரைக்கும் இந்த 3 நாடுகளும் இந்தியாவும் ஒரே நிலையில தான் இருக்கும். பிரிக்கப்பட்ட இன்கம், தனி மனித வருமானம், ஜிடிபி, விமன் எம்பவர்மெண்ட், சைல்ட் எல்லாமே, பொருளாதாரம், சமூகம், வேலை வாய்ப்பு, இன்னும் சொல்ல போனா எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை ஒழிப்பு எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்தியாவை விட கீழ்நிலை இருந்துச்சு சைனா 72 வரைக்கும். ஆனா 72க்கு பிறகு கடந்த 50 ஆண்டுகள்ல இந்தியாவை விட 40 மடங்கு அந்த நாடுகள் வளர்ந்துச்சு. சைனாவும் சரி, ஜப்பானும் சரி, ஜெர்மனியும் சரி, அவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துச்சு. மாஷாஅல்லாஹ். இப்ப வரக்கூடிய பிப்ரவரி, ஏப்ரல் 22 ஒரு சைனா அங்க போறோம், ட்ரிப் போறோம். 80 பேர் போறோம், சைனா போறோம். பல்லப்பட்டி எக்கனாமிக் சேம்பர்,
சேலம் எக்கனாமிக் சேம்பர், கோயம்புத்தூர் எக்கனாமிக் சேம்பர், ராமநாதபுரம், இந்த மாதிரி டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு 80 பேர் கிட்ட சைனா போறோம். 10 days ஒரு ப்ரோக்ராமுக்காக அங்க போறோம். அங்க இண்டஸ்ட்ரியல் எப்படி உருவாக்கப்படுது, எஜுகேஷன் எப்படி கற்றுக் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்க. அலமதுல்லா, ரொம்ப சந்தோஷம். வந்து கலந்து யாரும் வர முடியுமோ வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா இப்ப அந்த வளர்ச்சி பெற்ற நாடுகளை ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா ஏன் நம்மளை விட அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு 4 காரணங்களை ஆய்வுகள் சொல்லுது. ஒன்று என்னன்னா அவங்களுடைய கல்வி கொள்கை மாற்றப்பட்டுச்சு. எஜுகேஷன் பாலிசியை அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த 3 நாடுகளுமே, ஜப்பானும் சரி, ஜெர்மனியும் சரி, சைனாவும் சரி, நம்முடைய கல்விக் கொள்கைக்கும் அவங்களுடைய கல்விக் கொள்கைக்கும் நேரடி வித்தியாசம் இருக்கு. நிறைய மாற்றங்கள் பண்ணிருக்கிறாங்க கல்விக் கொள்கை. இரண்டாவது ட்ரைனிங், தொடர்படியாக பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. 1972 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட பயிற்சி, தொடர்ந்து பயிற்சி துறை சார்ந்தவங்களுக்கு. உலகத்துல எங்க துறை சார்ந்தவங்களாலும் கொண்டு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்ப இன்னைக்கு உலகத்திலேயே 90% சிப் தயாரிக்கக்கூடிய நாடு தைவான். ஓகே, இந்த தைவானுடைய இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ச்சிக்கு காரணம் 2 நபர்கள் தான். 2 பேர் சேர்ந்து மொத்த தைவானுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சைனாவுடைய வளர்ச்சி காரணம் என்ன? எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ட்ரைனிங் தான், ப்ராசஸ். ட்ரைனிங் கொடுத்து 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 யோசிக்க வச்சு டெவலப் பண்ணிட்டாங்க. மூன்றாவது என்னன்னா கனெக்ஷன்ஸ். இந்த கனெக்ஷன்ஸ் தொடர்படியாக மாசோன்னு ஒருத்தவர் இருந்தார் சைனால. 1960 இருந்து 72க்குள்ள 10 லட்சம் கிராமங்களுக்கு அவர் போயிருக்கிறார். 10 lakhs வில்லேஜுக்கு போய் மக்களை சந்திச்சு நீங்க எப்படி வளரணும். சைனா அவ்வளவு பலகீனமான நாடு. மக்கள் கேட்பாங்களா மாசோ எங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல, உழைக்கிறதுக்கு கையில எதுவுமே இல்ல, வயல்களை உழுகணும், நாங்க என்ன செய்யணும்? மாசோ சொல்லுவாரோ, கை இருக்குல்ல, கையில நோண்டி விதைய போட்டு வளருங்கன்னு சொல்லுவார். எது இருக்காதா உங்களுக்கு? வந்து அந்த கலப்பை இருக்காது அந்த மக்கள்கிட்ட. அவ்வளவு கிராமத்து மக்கள், கிராமமாக. இந்தியாவுக்கும் சைனாவுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்தியா வந்து உலக பரப்பளவுல 2.6%, சைனா வந்து 9.8%. நம்மளை விட 3 மடங்கு பரப்பளவுல கூட. மக்கள் தொகை பீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு அவங்க 142 கோடி, 148 கோடி நம்ம கூட்டிட்டோம். மக்கள் தொகை கூடி இருக்கிறோம். ஆனா ஆக்கப்பூர்வமான மக்களாக நாங்க மாறணுமானா இல்ல. இப்ப நம்முடைய வேலையெல்லாம் இப்படி உட்கார்றது பேசுறதுனால என்ன கிடைக்க போகுது நீங்க நினைக்க கூடாது. வந்து பேசி என்ன கிடைக்க போகுது? கனெக்ஷன்ஸ். சொன்னார்ல, நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இணைய ஆரம்பிக்கிறீங்களோ, உட்கார்ந்து வந்து கருத்துக்களை பகிர்ந்து போறீங்களோ, உங்களை அறியாமையே நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. கனெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுபுஹுக்கு பிறகு திரும்பி மக்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க யாராவது கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் யார் கனவு கண்டா அது சொல்லுவாங்க, நபி விளக்கம் கொடுப்பாங்க. 2வது கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த சஹாபிய காணமே எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு இன்னொரு சஹாபி, இந்த சஹாபி இந்த வேலைக்காக இந்த நாட்டுக்கு இத்தனை நாள் பயணம் ஆயிருக்காரு, இத்தனை நாள் கழிச்சு வருவாரு. ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. சஹாபாக்களுடைய அவ்வளவு பெரிய வளர்ச்சி திட்டத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா கனெக்ஷன் தான். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை அறிந்தவங்களாக இருந்தாங்க. ஆனா நமக்கு ஒரே மஹல்லாவில் இருப்போம், ஒரே ஊர்ல இருப்போம், நம்மள யாரை பத்தி யாருக்குமே தெரியாது. இது வந்து கனெக்ஷன். சைனாவுடைய வளர்ச்சியில, சமூக கட்டமைப்புல அந்த வளர்ந்த நாடுகள் 3 நாடுகள் வளர்ந்து போச்சுன்னா, அந்த 3 நாடு உழைப்பால் வளர்ந்தது. அமெரிக்கா போல, பிரிட்டனை போல சுரண்டவர்கள் வளர்ந்த நாடு அல்ல. மற்ற ஏகாதிபத்திய நாடுகளுடைய வளர்ச்சிக்கும் இந்த 3 நாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு வந்து அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் அங்க இருக்கு. ரஷ்யா கூட ஒரு நிலையில சுரண்டுதல்ல உள்ள இருக்குது. ஆனா சைனாவோ அல்லது வந்து ஜப்பானோ ஜெர்மனியோ சுரண்டுதல்களால் வளரப்பட்ட நாடுகள் அல்ல, உழைப்பால் வளர்ந்த நாடுகள். 3வது வந்து கனெக்ஷன். 4வது என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த 3 நாடுகளுடைய வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான 4வது காரணம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். 2 பேர் பேசினாங்கன்னா தன் தெருக்களை பத்தி பேசுவாங்களாம். தெரு எப்படி வளர்க்கலாம், நம்ம தெரு வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தெருவை எப்படி மேம்படுத்தலாம், சாக்கடைகள் அடைச்சிருக்கு அதை சரி செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. 2 பேர் யோசிச்சா. 3 பேர் யோசிச்சா தன் ஊரை பத்தி யோசிப்பாங்களாம். ஊரை எப்படி நம்ம வலிமைப்படுத்தலாம், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்ல, எத்தனை பேருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிப்பாங்களா. எத்தனை பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. 4 பேர் யோசிச்சாங்கன்னா நாட்டை பத்தி யோசிப்பாங்களாம். அப்ப இந்த வளர்ச்சியினுடைய 4வது மிக முக்கியமானது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் மட்டும் வளர்ந்தா பத்தாது, என் கூட சேர்ந்து எல்லாரும் வளரணும்.
என் கூட சேர்ந்து எல்லாரும் உருவாகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அந்த நாடுகளை இன்னைக்கு உலகத்தினுடைய யாரும் அசைக்க முடியாத சக்தியாக மாற்றி. எப்பயுமே நாங்க நம்முடைய உரிமைகள், நம்முடைய சுதந்திரங்கள், நம்முடைய கலாச்சாரங்கள் எப்ப பறிக்கப்படும்னா, எப்ப நாங்க பலகீனமாக மாறுறோமோ, எப்ப நாங்க எங்களுடைய கான்ட்ரிபியூஷனை குறைச்சுக்கிறோமோ, எப்ப நாங்க சமுதாயத்தினுடைய தேசத்தினுடைய வளர்ச்சியில எங்களுடைய தொடர்புகளை நாங்க குறைச்சு கொள்றோமோ, நிச்சயமாக நாங்கள் ஒரு நாள் வீழ்த்தப்படுவோம். எங்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படும், வரலாறுகள் மறுக்கப்படும், கலாச்சாரங்கள் மாற்றப்படும், குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்க அந்த இடத்துல இல்ல. இப்ப நாங்க இப்ப சமூகத்துல இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்துவோம். சுறுசுறுப்பாக இருங்க, எதுலையும் பின்வாங்காதீங்க. சின்ன வேலை செஞ்சாலும் அதுல கவனமாக செய்யுங்க, அட்டென்ஷனாக இருங்க. சின்னோடு வேலை செய்யறீங்க, எனக்கு என்ன தெரியும் இல்ல, ப்ரொமோஷன் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, சும்மா ஜஸ்ட் லைக்கா இருக்காதீங்க நான் சொல்றேன். இப்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம், மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம நம்மள இருப்பை உறுதிப்படுத்தல, நாம் நம்மை வலிமைப்படுத்தலன்னா அடுத்த 10-20 வருஷத்துல ரொம்ப பெரிய கேள்விக்குறிக்கு ஆளாகிடும். இன்னைக்கு மொத்த இந்தியாவுல 1972ல அபுல் ஹசன் நதீவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கறாங்க மும்பைல. மிகப்பெரிய ஒரு ஆலிம், அவங்க ஸ்காலர், இந்தியாவுல இருந்த ஸ்காலர்லயே மிக உச்சகட்டமான ஒரு ஸ்காலர். அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கறாங்க. அந்த ஸ்பீச்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நாட்டுக்காக உடல், பொருள், உயிர் அனைத்தையும் செலவழித்த இஸ்லாமிய சமூகம் பிச்சைக்காரங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, பிச்சைக்காரங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த நாட்டுக்கு எந்த தியாகமும் செய்யாத, எந்த அர்ப்பணிப்பும் செய்யாத, எந்த உழைப்பும் செய்யாத மக்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆள்வதற்கு முயற்சி செய்யறாங்க. 72ல இப்ப இருக்கிற ஒன்றிய அரசுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது, ஒரு சீட்டு கூட கிடையாது. இந்த கட்சிக்கு பேரே கிடையாது, அதுக்கு பேர் ஜனசங்கம். அப்போதைக்கு பேர் இந்த பேர். அவங்க பேசுறாங்க, ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க. என் ஆய்வு புத்தகத்தில் அதை நான் எழுதியிருப்பேன். மிக முக்கியமான ஸ்பீச் அது, எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு ஸ்பீச் அது. அவங்க சொல்லுவாங்க, இந்த நாட்டுக்காக எல்லாத்தையும் இழந்தாங்க. காந்தி 1920ல 1920ல ஒத்துழைமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறார். இந்த போராட்டத்துக்கு வசூல் பண்ண வர்றார், தமிழகத்துக்கு வர்றார், ஜமால் முகமது காலேஜுக்கு போறார். ஜமால் முகமது ராவுத்தரை சந்திக்கிறார். நான் இப்படி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துறேன், உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு சொன்னோன்னே ஜமால் முகமது காஜியார் பிளாங்க் செக்கை கையில கொடுத்து நீங்க ஃபில் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். ஃபில் பண்ணிக்கங்க. காந்தி அசந்து போயிட்டார். எந்த நாட்டிலையும் எந்த பகுதியிலும் இப்படி எங்களுக்கு கொடுக்கல, எந்த பகுதி மக்களும் இப்படி கொடுக்கல. இப்ப தமிழகம்ங்கிறது எப்பயுமே ஒரு வலிமையான கட்டமைப்பு உள்ள பகுதி, இதை நாங்க பாதுகாக்கணும். அபுல் ஹசன் நதீவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இப்படி கீழ்த்தரமாக வாழ்றீங்க, எல்லாத்தையும் இறந்து போய் வாழ்றீங்களே, சுதாரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. 72ல சுதாரிக்கல. அப்ப அவர் அந்த இடத்துல வந்து, நீங்க வந்து சவுத் இந்தியாவை பாருங்க, சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார். அப்ப இங்க திராவிட சிந்தனையினுடைய உச்சகட்டமான வெளிப்பாடு ஆகிட்டு இருந்துச்சு. அவர் சொல்றாரு, அங்க போங்க, மக்கள் படிக்க வைங்க, மக்களை விழிப்புணர்வு கொடுங்க, மக்களை சந்திக்க வைங்க. நாம வந்து சமூகத்தை கட்டமைக்கணும்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வேணும். நான் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, நான் வளர்ந்தா மட்டும் பத்தாது, நான் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது. என்னால் என்னுடைய மகல்லா எப்படி இருக்கணும், என்னால் என்னுடைய ஊர் எப்படி இருக்கணும், என்னால் என்னுடைய நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளுக்குள்ள வாங்க. இந்த நாளும் தான் அந்த 3 நாடுகளுடைய வளர்ச்சிக்கான காரணம். ஒன்று ஜப்பான், சைனா, ஜெர்மனி. இன்னைக்கு ஜெர்மனி எல்லாம் உலகத்துல உச்சகட்டமான டெக்னாலஜியை நோக்கி நகர்ந்துதான், உச்சகட்டமான டெக்னாலஜி. நான் வந்து ஜாப்ல இருக்கும் போது ஜெர்மனிக்கு ஒரு இதுக்காக கூட்டி போனாங்க, என்னை ஒரு லேர்னிங் ப்ராசஸுக்காக. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைகளும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நிலைகளும் கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய கருத்து, சிந்தனை, அவங்களுடைய தேடுதல், அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்கு. இப்ப நாம உழைக்கணும்னு சொல்றேன், கொஞ்சம் பெரும் முயற்சி செய்யணும். நம்ம பலகீனமா இருக்கணும் விட்டுறக்கூடாது. இந்த பலகீனத்திலிருந்து மக்களை பாதுகாக்கணும்னா நாம அந்த இலக்கை நோக்கி நகரணும். நம்முடைய திட்டத்துக்கு பேரு என்னன்னா இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான். எப்பயுமே என்ன முரான் பாய், நம்ம மீட்டிங் நடத்தும் போதெல்லாம் நம்முடைய திட்டத்தினுடைய கோரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நடத்தும். கோர் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், கோர் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே. நம்முடைய திட்டத்தின் பேரு இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான், ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் நமக்கு வேணும். What is the meaning of integrated sustainable development plan அப்படின்னா,
உணர்ச்சி வசப்படுறதை கொண்டோ, கருத்து சொல்றதை கொண்டோ, கொடி பிடிச்சு போராட்டம் பண்றதை கொண்டோ எல்லாம் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு உலகமே யுக்தியை நோக்கி, ஸ்ட்ராட்டஜிக்கலை நோக்கி நகருது. முன்னாடி எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினா எம்சி வந்து கேட்பார், என்ன போராட்டம், தண்ணி இல்லையா வாங்கி தரேன்னு சொல்லுவார். 100 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணா எம்எல்ஏ வருவார். 1000 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினா எம்பி வருவார். இன்னைக்கு 1,00,000 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினாலும் யாரும் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும், நம்மளை நாம தான் வலிமையாக மாற்றிக் கொள்ளணும், நம்மளை நாம தான் உருவாக்கிக் கொள்ளணும். அப்ப நம்முடைய திட்டமே என்னன்னா சமநிலையான வளர்ச்சியை நோக்கி நகரணும். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவானதல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், வரலாறுகளால் எல்லா நிலையிலும் நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா கடந்த 300 ஆண்டுகளாக நாங்க பின்தங்கிட்டோம். எல்லா இடங்கள்லையுமே, எல்லா நிலைகள்லையும் பின்தங்கிட்டோம். பின்தங்குவதற்கான காரணம் என்ன? எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்லுகிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது. முதல்ல நாம நம்முடைய பலகீனத்துக்கான காரணத்தை நாம தேடணும். நம்ம தேடுதல்ல இருந்து ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா 2 காரணம் தான் சொல்லுது. சமூகத்தினுடைய பலகீனத்துக்கு காரணம் 2 தான். ஒன்று கனெக்ஷன் வித் அல்லாஹ், படைத்தவனோடு தொடர்பு நம்ம இழக்கிறோம். அதுதான் மெயின் காரணம். படைத்தவனோடு தொடர்பு நம்மள்ட்ட இல்ல, அல்லாஹ்வுடைய இணைப்பு நம்மள்ட்ட குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஒன்று உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறோம், அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுறோம். ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறோம், அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்த நிலையில அடிமைகளாக மாறுறோம். இந்த கனெக்ஷன்ஸ் தான், அல்லாஹ்வுடைய தொடர்பு தான் நம்முடைய முதல் பலகீனம். அதை நம்ம அதிகப்படுத்தணும். நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அனைத்து விதமான முன் சென்ற மக்கள் எல்லாம் இவ்வளவு வலிமையாக இருந்தாங்கன்னா வெறுமன அறிவை கொண்டோ, கல்வியை கொண்டோ, பொருளாதாரத்தை கொண்டோ அல்ல. புஜபலம், புத்தி பலம் மட்டும் போதாது, எங்களுக்கு ஆன்மீக பலம் வேணும். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, ஷைத்தானியத்தை, குழப்பங்களை, தனிமனித கட்டமைப்பை, மன அழுத்தத்தை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னா you need spiritual power, you need spiritual strength. அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை உருவாக்குறது தான் கனெக்ஷன் வித் அல்லாஹ். நமக்கு ஏன் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு? நமக்கு ஏன் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு? நமக்கு ஏன் ஜகாத்துகள் கடமையாக்கப்பட்டிருக்கு? நமக்கு ஏன் தான தர்மங்கள் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு? இது எல்லாமே பவர்ஸ். நம்ம அதை விளங்கல, நமக்கு அது புரியல. அந்த பவர்ஸ் நமக்குள்ள வர வரதான் நம் வலிமையாக மாற முடியும். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் ஜெருசலத்தை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றியவங்க, மிகப்பெரிய ஒரு வலிமையான அரசர். நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல இரவு நேரங்கள்ல திடீர்னு ஸலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் காணா போயிடுவாங்க. மக்கள்லாம், தளபதிகள்லாம் தேடுவாங்க, எங்க அமீர், எங்க அமீர் எங்கன்னு சொல்லி. அவர் எங்கேயாவது ஒரு மலைக்கு கீழே, மரத்துக்கு கீழே தொழுதுட்டு நிற்பார், படைகள்ல இருந்து வெளியாகுவார். தளபதிகள் கேட்பாங்க, அமீர் அவங்களே, நீங்க யுத்தத்துல கலந்துக்கும் போது கூட எங்களுக்கு பயம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு வீரம் அப்படி இருக்குது. ஆனா யுத்தம் முடிந்து இரவு நேரங்கள்ல எதிரிகள் உங்களை கொலை செய்திருவாங்களோ, வஞ்சகமாக உங்களை கொன்றுவாங்களோ பயப்படுறோம் நாங்க. நீங்க கூடாரத்துல இருந்து காணா போயிடுறீங்களே, எங்க போறீங்க? அவனுக்கு வந்து அமீரை வந்து பார்த்துட்டு கேட்பாங்க. அமீர் சொல்லுவாங்க, நான் தொழுதுகிட்டு இருந்தேன். அது எங்க தொழுதுறீங்க? மலையில, காடுக்கு பக்கத்துல, மரத்துக்கு கீழே. சொல்லுவாங்க, அல்லாஹ் கொடுத்த அந்த வெற்றி என்பது இந்த படையை கொண்டு, இந்த ஆயுதத்தை கொண்டு அல்ல, நான் அவனிடத்தில் கேட்பதை கொண்டுதான் நான் வெற்றி அடைகிறேன். எனக்கும் என் இறைவனுக்கும் மத்திய தொடர்பை கொண்டுதான் நான் ஜெயிக்கிறேனே தவிர நான் இந்த படையை கொண்டோ, அறிவை கொண்டோ, ஆயுதத்தை கொண்டோ, மக்களை கொண்டோ எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காரணம். What is our objective? எங்களுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய இலக்கு என்ன? வியாபாரம் செய்யக்கூடியவங்க, படிக்கக்கூடியவங்க, உருவாகக்கூடியவங்க உங்களுடைய தொடர்பை அல்லாஹ்வோடு சரி செய்து கொள்ளுங்க. அதை நீங்க சரியான பிறகு பாருங்க, உங்களுக்கு பரக்கத்து உண்டாகும், மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்த்துவீங்க. உங்க செல்வத்துல மிகப்பெரிய எழுச்சி உண்டாகும், புது புது சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகும். அதை நோக்கி நகருங்க, நல்லா சம்பாதிங்க, அதுல குறையே வைக்காதீங்க, போதும் என்ற நிலைக்கு வராதீங்கன்னு நான் சொல்லுவேன். நல்ல சம்பாதிங்க, 1க்கு 2 கார் வாங்குங்க, 10 வீடு கட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா சமூகத்தை மறந்துடாதீங்க. நம்ம ஒரு பக்கத்து நபியினுடைய வாழ்க்கையை வந்து நாங்க ஏழ்மையான வாழ்க்கையை நினைக்கிறோம். இல்ல, சிறந்தால வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை.
அவங்க ஏழ்மையை விரும்பல, அவங்க எளிமையை எடுத்துக்கொண்டாங்க. அல்லாஹ் சொன்னா உகது மலையை தங்கமாக்கி தரேன்னு சொன்னான், நபி வேணான்ட்டாங்க. அவங்க வாழ்க்கை எளிமையானது. நபியினுடைய காலத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. அதற்கு அபூஹுரைரா எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திண்ணையில படுத்தினாங்கன்னா நமக்கு தெரியும். ஆனா அவங்க பிற்காலத்துல ஒரு கவர்னராக இருந்தாங்க. பட்டு துணியில சிந்துவாங்க, பட்டு துணியில. அந்த அளவுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்தான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வியாபாரம் செய்வாங்க. ஆயிஷா அல்லாஹ் அறிவிக்கிறாங்க, நபியுடைய காலத்துக்கு பிறகு அப்துல் ரஹ்மானுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் எப்படி பறக்கத் செஞ்சானா, முதல் ஒட்டகம் மதீனாவில் இருக்கும், கடைசி ஒட்டகம் ஷாம்ல இருக்கும். அவ்வளவு பெரிய வியாபார கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க, சாதாரணமா இல்ல. ஆனா உணவு சாப்பிடும் போது ஒரு உணவு தான் சாப்பிடுவாங்க, 10 உணவுகளை வச்சு சாப்பிட மாட்டாங்க. தன் வாழ்க்கை எளிமையா இருந்தாங்க. ஆனா சம்பாதிச்சாங்க, எவ்வளவு முடியும் அவ்வளவு சம்பாதிச்சாங்க. சம்பாதிச்சு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, வருங்கால சமுதாயத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மனநிலைகளோடு நீங்க வாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே 9 லட்சம் கோடி சொத்துள்ள ஒரு நபர் வந்து சிவநாடார். அவர் தான் இந்தியாவிலேயே அதிகம் டொனேட் பண்ணக்கூடியவர். இந்தியாவிலேயே அதிகம் டொனேட் பண்றவர் அவர் தான். இன்னைக்கு இந்தியாவில ஃபர்ஸ்ட் பணக்காரர் அவர் தான், சிவநாடார் தான். தமிழ்நாட்டுல, இந்தியாவில் தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய சொத்து உள்ள ஒரு மனவர். ஆனா டொனேஷன் கொடுக்கிறார், சாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு நீங்க சும்மா நடந்து போனா தெரியும், நாடாசுகளுடைய மண்டபம், நாடாசுகளுடைய பில்டிங், ஸ்கூல் மட்டுமே 2800 பள்ளிக்கூடம் நடத்துறாங்க தமிழகத்தில். திண்டுக்கல் மாவட்டத்துல சாதாரண மல்லிகை கடை வச்சிருந்த நாடார். நம்ம எல்லாம் பெருமை சொத்து உள்ள மக்களா இருந்தோம். ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கல. நாடார் மல்லிகை கடை வச்சிருந்தவங்க இன்னைக்கு 3 ஸ்கூல். அந்த 3 ஸ்கூல்லையும் இடம் கிடைக்கல. யாரெல்லாம் பெரும் இடம் வச்சிருந்தாங்களோ அவங்க இடத்தை வச்சுட்டு வாழ்றாங்க. அவங்க பிள்ளைங்களை போய் அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒதுங்கி நிக்கிறாங்க போய். இப்ப நாம ஒரு இலக்கை நோக்கி நம்மள்ட்ட இல்ல, திட்டம் இல்லை, நம்மள்ட்ட ஒரு இலக்கை நோக்கி பயணம் இல்லை. அதனால எல்லா நிலையிலையுமே ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய திட்டங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய திட்டமே என்னன்னா ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டமாக இருக்கணும். ஆன்மீக ரீதியாகவும் நம்ம வளரணும், சமூக ரீதியாகவும் வளரணும், பொருளாதார ரீதியாகவும் வளரணும், கல்வி ரீதியாகவும் வளரணும். இந்த 4ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் வளர்ச்சி. நான் நல்ல வியாபாரம் செய்யறேன், எனக்கும் அல்லாஹ்வுக்கு தொடர்பு இல்லையா, நிச்சயமா மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. நான் சோசியல்ல ஈடுபடுவேன், ஆனா வியாபாரம் செய்யறேன்னா அடுத்தவங்களை கையேந்தக்கூடிய நிலைக்கு வந்துருவீங்க. நான் நல்லா படிப்பேன், சமூகத்தை பத்தி கவலைவே பட மாட்டேன்னா உன்னை கொண்டு சமூகத்துக்கு எந்த பயனும் கிடைக்காது. வளர்ச்சிங்கிறது 4 நிலையிலுமே வளரணும். நம்முடைய திட்டமே அதான். நீங்க தமிழ்நாடு முழுக்க 35 மாவட்டங்கள்ல இது கொண்டு வந்திருக்கிறோம். நேத்து தாராபுரத்துல ஸ்டார்ட் பண்ணோம். மாஷா அல்லாஹ், மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த நேத்து திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து ராணிப்பேட்டை, இந்த 4 மாவட்டங்களும் ஒருங்கிணைந்த கட்டமைப்பை நோக்கி நகர்த்துறாங்க. இப்ப ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் இப்ப எல்லாம் ஒன்று பிசினஸ் மேன ஒன்று சேர்க்கிறோம். ராணிப்பேட்டை எல்லாம் மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் 5 லட்சம் ரூபாய் பிளான் பண்ணி 10 பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. போன வருஷம் 10 லட்சம் ரூபாய் பிளான் பண்ணி 78 பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து 30 லட்சம் ரூபாய் பிளான் பண்ணி 100 ஸ்காலர்ஸ் உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்களும் ஒரு இலக்கை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த 10 வருஷத்துல, அடுத்த 2 வருஷத்துல, அடுத்த 5 வருஷத்துல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற உணர்வுகளோடு பயணிப்பதுதான் நம்முடைய திட்டம். அதனால அவங்க வாழ்க்கைய எப்பயுமே 4 நிலைகள்லையுமே வச்சுக்கணும். ஒன்று, உங்களுடைய ஆன்மீக ரீதியான வளர்ச்சி, தொழுகை, நோன்பு, இபாதத், இது மீது கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. 2வது, உங்களுடைய குடும்பம், ஃபேமிலிஸை நல்ல உருவாக்குங்க. குழந்தைகளை இலக்குகளோடு உருவாக்குங்க, குழந்தைகளை திட்டமிட்டு உருவாக்குங்க. எல்லா நிலையிலையுமே நம்முடைய குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இங்க நீங்க இணைந்து செயல்படுறதுனால நோக்கமா என்ன சொல்லுவோம்னா, தனி மனிதனாக நீங்க மாறணும், குடும்பத்துல உங்களுக்கு மாற்றம் ஏற்படணும். நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க, மோரனா நம்ம சேர்ந்து பயணிக்கிறதுனால எங்க எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க நீங்க மாறிட்டீங்க, என் மனைவி சொல்றாங்க நீங்க மாறிட்டீங்க, முதல்ல மாதிரி சண்டை போடுறது இல்ல, கோவப்படுறது இல்ல, எரிச்சல் ஆகிறது இல்ல, நிதானத்தை கடைபிடிக்கிறீங்க. அப்ப நாம ஒரு சமூகத்தை ஒரு பயிற்சி பற்றையை நோக்கி நகர்த்துறோம். நாம 2வது, உங்களுடைய ஃபேமிலிஸ் மீது கவனமாக இருங்க. 3வது, உங்க வியாபாரம், ஹலாலான வியாபாரம் செய்யுங்க. அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறோம் அதை செய்யாதீங்க. எவ்வளவு லாபம் வர்ற மாதிரி தெரியும், பெரிய வளர்ச்சி பெற மாதிரி தெரியும், அந்த 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 அது வளர்ச்சியா இருக்கிற உள்ள போனீங்கன்னா அதுல ஏற்படுகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் அழுத்தங்களும் பிரச்சனைகளும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஹலாலான பிசினஸ் பண்ணுங்க, சிறந்த முறையில் அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. 4வது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய சமூகத்தை பத்தி கவலைப்படுங்க.
வந்திருக்கிற எல்லாரும் இந்த வருஷம் ரமஸான்ல ஒரு முடிவு செய்யுங்க, நான் என் உறவுகள்ல இருந்து ஒரு ஃபேமிலிய ஜகாத் வாங்குபவர்கள் இருந்து நான் ஜகாத் கொடுக்கவர்களாக மாத்துறேன். ஒரு ஃபேமிலியை பண்ணுங்க, ஈச் ஒன் ரீச் ஒன். ஒருத்தவங்க இன்னொரு ஃபேமிலி, ஏதாவது அது உங்க எம்ப்ளாயிஸா இருக்கலாம், உங்க நண்பர்களாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், யாராவது ஒரு ஃபேமிலி எடுங்க. ஜகாத்தை வந்து 3 பகுதியா பிரிச்சுக்கங்க. ஒரு பகுதி உங்களோட உறவுகளுக்கு கொடுங்க, இன்னும் 2 பகுதியை வந்து ஒண்ணு சேர்த்து ஒருத்தவங்க அப்ளீட் பண்ணுங்க, டெவலப் பண்ணி விட்டு. எல்லாத்தையும் மொத்தமா கொடுக்க சொல்லல, ஏதாவது இந்த வருஷம் ஒரு ஃபேமிலியை டெவலப் பண்ணுங்க. இந்த வருஷம் பள்ளப்பட்டி பிளான் பண்ணிருக்காங்க, 60 லட்சம் ரூபாய் பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணி இந்த வருஷம் போன வருஷம் 234 குடும்பங்களை டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் அந்த 500 குடும்பமாக மாத்தணும், பக்கத்து கிராமங்கள் மீது உழைப்பு செய்யணும் அப்படின்னு பிளான் கொடுத்துருக்காங்க. அதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வருஷம் நீங்க எல்லாரும் சேர்ந்து, பிசினஸ் டீம் சேர்ந்து எத்தனை ஃபேமிலிய படிக்க வைக்க போறீங்க முடிவு செய்யுங்க. உங்க ஜகாத்துல இருந்து சதகால இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை செக் பண்ணி, இந்த வருஷம் 1 லட்சமா இருக்கலாம், 2 லட்சமா இருக்கலாம், 3 லட்சமா இருக்கலாம், அது தயாரிங்க. எடுத்து அதை கொண்டு ஈரோடு மாவட்டத்தினுடைய உதாரணத்துக்கு இப்ப ராணிப்பேட்டையில எப்படி பண்றாங்கன்னா, ஒரு 10 லட்சம் ரூபாய் வருதா, அதுல வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து ராணிப்பேட்டை கொடுத்துறாங்க, 2 லட்சம் ரூபாய் வாலாஜாவுக்கு, 2 லட்சம் ரூபாய் வந்து கல்மேல் குப்பத்துக்கு, அங்க உள்ள தாலுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த 2 லட்சம் ரூபாயில எத்தனை பேர் நீங்க படிக்க வைக்க லிஸ்ட் கொடுக்கிறாங்க, எத்தனை பேர் ஏழை குடும்பங்கள்ல இருந்து மீட்டெடுக்க போறீங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், நம்மளும் வளரணும், சமூகத்தையும் சேர்த்து வளர்க்கணும். இந்த வருஷம் நம்முடைய ஜகாத், நம்முடைய சதகாக்கள் அத ஒரு அமௌண்டாக இபிஎஃப் ஈரோடு எக்கனாமிக் சேம்பர் தயாரிச்சு, அந்த அமௌண்ட் மூலமாக நீங்க 1 லட்சம் தயாரிச்சாலும் போது, 50,000 தான் பரவாயில்ல, ஒருத்தவங்களை படிக்க வச்சோம். இந்த வருஷம் நாங்க 2 பேரை வறுமையில இருந்து மீட்டெடுத்தோம், 2 பேருக்கு தொழில் வச்சு கொடுத்தோம். இப்படி ஒரு பிளானோட இங்க இருந்து நீங்க போறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ஒரு மாடலா, அந்த மாடல் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கிறேன், அந்த மாடலை பாருங்க. வந்து ராணிப்பேட்டை எப்படி பண்ணாங்க, மாதிரி வேலூர் மாவட்டம் எப்படி பண்ணாங்க, மற்றபடி பொள்ளாச்சி இந்த வருஷம்லாம் கிட்டத்தட்ட 180 மாணவர்களை ஸ்காலரா உருவாக்கியிருக்காங்க. பொள்ளாச்சி ஒரே வருஷத்துல அவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் மட்டுமே 6 டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க, 12 அட்வொகேட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் சமூக எழுச்சி. அந்த உருவாக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து சபையில உட்கார வச்சு பேசுறாங்க. லாஸ்ட் வீக் பொள்ளாச்சி போகும்போது எல்லாம் சந்திச்சேன், எல்லா மாணவர்களையும். நம்மள்ட்ட இருந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி டெவலப் ஆன மாணவர்கள் சொன்னாங்க, போனா நாங்க ஒவ்வொருத்தவங்களும் 10 பேர்த்தை நாங்க உருவாக்குறோம்னு உறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்க சம்பாதிச்சு 10 பேர்த்தை நாங்க உருவாக்குவோம். இதுதான் சமூக மாற்றம். இதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான். நாம நம்மளை வலுப்படுத்தலன்னா யாரையும் வலுப்படுத்த முடியாது. கடைசியில் சொல்லி முடிச்சுக்கிறேன். 1979 இந்தியாவில் ஒரு கமிஷன் கொண்டு வந்தாங்க. இந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கமிஷன் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, எஸ்சி எஸ்டி மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட கமிஷன், மலைவாழ் மக்கள் தலித் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட கமிஷன். இந்த மக்கள் கல்வியில, சமூக நிலையில, பொருளாதாரத்துல, வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் பலகீனமா இருக்காங்க. இந்தியாவிலேயே 56% மக்களை கொண்ட ஒரு சமூகம் வந்து தலித் மக்களும் இந்த மலைவாழ் மக்களும் தான். இவங்களை வலுப்படுத்தாம நாட்டை வலுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி மண்டல் அவர்கள் தமிழ் இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு. ரிப்போர்ட் பார்லிமெண்ட்டுக்கு போகுது. பார்லிமெண்ட்ல உள்ள உயர் ஜாதி மக்கள் அதை அங்கீகரிக்க மறுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ரிசர்வேஷன் இஸ் நாட் அலௌட் அப்படின்னு பேசுறாங்க. ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது, படித்து வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, கல்வி நிலையங்கள் இல்ல, எப்படி படிப்பாங்க? ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை வருஷம் போராடினாங்க அந்த மக்கள்னா, 1979ல போடப்பட்ட பில் 1992ல பிபிசியுடைய காலத்துல தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. 14 வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு, ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்தியாவுல தலித் மக்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. நமக்குன்னு சில கமிஷன் இந்தியாவில் போடப்பட்டுச்சு. 2005-6 சச்சார் கமிட்டி, எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? 2008 ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி, 2010 குண்டு கமிட்டி, திரும்பி 2012-13 மாதவ மேனன் கமிட்டி. இத்தனை கமிஷன் வந்து முஸ்லிம்கள் மிகவும் பின்தங்கிட்டாங்க. 700 ஆண்டுகள் இந்தியாவை நிர்வகிச்ச இஸ்லாமிய சமூகம் கடந்த 70 ஆண்டுகளில் மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எகனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலயும் பின்தங்கிட்டாங்க. இவங்களை மீட்டெடுக்காம நாட்டை வலுப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க எல்லாருமே. இதுல பிரச்சனை என்னன்னா, நீதிபதி சச்சார் அவர் 2015 இறந்து போகும்போது இறந்து போயிட்டார். கடைசி மீட்டிங் பெங்களூர் கர்நாடகா நடந்துச்சு. அந்த மீட்டிங் நான் கலந்துக்கிட்டேன். அழுதுகிட்டே சொன்னார், இந்த மக்களை ஏன் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த மக்கள் மிகவும் பின்தங்கிட்டாங்க.
விழிப்புணர்வு இல்லாத மக்களாக இருக்கிறாங்க. அவங்களை பத்தி அவங்களுக்கே தெரியல, அவங்க பலமும் தெரியல, அவங்களுக்கு பலவீனமும் தெரியல. இந்த மக்கள் மீது நம்ம கவனப்படுத்தணும் பேசி இறந்து போயிட்டார். யாராவது என்னைக்காவது அதுக்காக நான் படிச்சிருக்கோமா? அது என்னன்னு தெரியுமா? 72 கோரிக்கைகள் வச்சார் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு. இனிமேல்லாம் அரசு நமக்காக திட்டமிட்டு நபர்களை ஒதுக்கி பணங்களை ஒதுக்கி நம்மளை பத்தி ஆய்வு செஞ்சு நம்முடைய உருவாக்குறதுக்கு எந்த முயற்சியும் யாரும் செய்ய மாட்டாங்க. இனிமே நாமளே உருவாக்கி கொள்ளணும், நாமளே டெவலப் பண்ணணும், நாமளே இலக்கை நோக்கி நகரணும். நான் மதரசாவில் படிக்கிற காலத்துல 2001 ஒன்னாவது சொல்றேன், நான் 2005 அந்த டாக்குமெண்ட் எனக்கு கிடைச்சிச்சு. அப்பையில இருந்தே இந்த திட்டத்தை நோக்கி தான் நான் யோசிக்கிறேன். நாம ஒரு திட்டத்தை உருவாக்கணும், அது உலகம் முழுக்க ஒவ்வொரு தனி மனிதத்தையும் கொண்டு போகணும், சிந்திக்க வைக்கணும். இன்னைக்கு அறிவாளிகளை உருவாக்கி எந்த புண்ணியமும் இல்ல. நீங்க வெறுமன அறிவாளிகளா உருவாகாதீங்க. நீங்க வெறுமன அறிவாளிகளா உருவாகினா இந்த உலகத்தை எப்படி அடையணும் தான் யோசிப்பீங்க. சிந்தனைவாதிகளாக உருவாங்க, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க சிந்திக்கும் போது அந்த உலகத்தை எப்படி பாதுகாக்கணும்னு யோசிப்பீங்க, இந்த உலகத்தை எப்படி பண்படுத்தணும்னு யோசிப்பீங்க. இங்க ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு பொறுப்பு இருக்குது. கடந்து போன 100 வருஷத்தை நம்மளால மாற்ற முடியாது. வருகின்ற 100 வருஷம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. வாழுகின்ற காலத்துல நாம் வலிமையாக இருந்தாதான் வருங்கால சமுதாயத்தை சுதந்திரம் உள்ள மக்களாக விட்டுட்டு போவோம். இல்லைன்னா நாங்க இப்படியே உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி போய் வாழ்ந்துட்டோம்னா வருங்கால நம்முடைய பிள்ளைங்க இந்த இந்தியாவில் அடிமைகளா தான் இருப்பாங்க. மறந்துடாதீங்க. நாட்டுடைய நிலைமைகள் நம்ம நினைப்பதை விட மோசமானது. இந்த மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. குரல் கொடுக்க முடியாது, பேச முடியாது, கருத்துக்கள் தெரிவிக்க முடியாது. எந்த துப்பி போட்டு இப்பெல்லாம் நடந்தே போக முடியல. கான்பூர்ல முடியல. எல்லாருமே ஒரு விதமான அழுத்தத்துக்கு மனிதர்கள் உள்ளாக்கப்படுறாங்க. அநேக மக்கள் முறுத்ததாகிறாங்க. நாங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கும். அதுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாது, நிதானத்தை கடைபிடிக்கணும். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். இஸ்பிரு வஸாபிரு, உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள், உங்களுக்குள் ஒற்றுமையை கடைபிடிங்கள். ஆனால் வராபித்து, உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, இது நாளும் தான் 4 விதமான கட்டமைப்பு. அஷ்ஷரியா அஸ்லைக் அஷ்ஷஜர், ஒரு மரத்தை போடலாம். நம்முடைய லைஃப்ங்கிறது ஒரு மரத்தை போடலாம். வேறு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். வேறு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். வேறு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அதுல இருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பாக இருக்கும். வேர் என்பது ஈமானை போல, தண்டு என்பது பொருளாதாரத்தை போல, கிளைகள் என்பது சமூகத்தை போல, அதிலிருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் கல்வி ஞானத்தை போல. இதுதான் மார்க்கம். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, வேற பிடிச்சவங்க தண்டை விட்டுறாங்க, தண்டை பிடிச்சவங்க கிளைய விடுறாங்க, கிளைய பிடிச்சவங்க பழத்தை மட்டும் கேட்கிறாங்க. இப்படி வளர முடியாது. மார்க்கம் என்பது அனைத்தையும் உண்டானது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தௌ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தௌ வ கினா அதாபன்னார். இந்த உலகம் இல்லாம மறுமை இல்லை. இந்த உலகத்துக்கு வராம அல்லாஹ்வை அடைய முடியாது. உலகத்துல வலிமையாக இருந்தா மட்டும்தான் மறுமையை நாம் பாதுகாக்க முடியும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வருங்கால சமூகமாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நல்ல ஒரு என்ன சொல்றது